தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பலன் அல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வெளியரங்கமாய் கிடைக்கணுமா? அதுக்கு 3 விதமான காரியங்கள் வேதத்தில் சொல்லியிருக்குது. ஒன்று, நாம் செய்கிற அந்த தான தர்மம் அந்தரங்கமாக இருக்கணும். 2வது, நாம் செய்கிற ஜெபம் அந்தரங்கமாக இருக்கணும். 3வது, நாம் உபவாசிக்கிற அந்த உபவாசம் அந்தரங்கமாக இருக்கணும். இப்பொழுது நம்முடைய தர்மம் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு செய்கிறது தான் தர்மம். காணிக்கை என்று சொல்லும் பொழுது கடவுளுக்கு கொடுப்பது. அது வாரத்தின் முதல் நாள் தோறும் ஆராதனை நேரத்திலே அல்லது தொழுது கொள்கிற அந்த நேரத்திலே நாம் கொடுப்பது தான் காணிக்கை. இப்போது இந்த தர்மம் செய்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நீயோ தர்மம் செய்யும்போது உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது என்று ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னார். அதாவது தர்மம் வலதுகை செய்கிறத இடதுகை அறியாமல் இருப்பது எப்படி? இதுக்கு அநேகர் பலவிதமான கருத்துக்கள் சொல்வார்கள். வலதுகை இடதுகை அறியாமல் இருக்கிறது கணவன் செய்கிறத மனைவிக்கு தெரியக்கூடாது என்று ஒரு சிலர் சொல்லுகிறது வழக்கம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாமல் இருப்பது என்பதை என்னுடைய ஆராய்ச்சியிலே நான் கண்டுபிடித்தேன். அதை நான் உங்களோடு சொல்கிறேன். முதலாவது, நம்முடைய பாக்கெட்டில் இடது பக்கமாக பாக்கெட் இருக்குது. அதில் பணம் இருக்குது. அதில் பணம் எவ்வளவு இருக்குது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பணத்தை எடுக்கணும்னு சொன்னால் வலது கையை வச்சு தான் எடுப்போம். இடது கையை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். இந்த வலது கையில் எடுத்து அந்த பணத்தை எடுத்து அப்படி கொடுக்கறது தான் தர்மம். இப்படி தான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வலதுகை இந்த பக்கம் இருக்குது, இடதுகை இந்த பக்கம் இருக்குது. இடதுகை மறுபக்கத்தில் இருக்கிற அந்த இடதுகைக்கே தெரியக்கூடாது என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஒரு அர்த்தமாக இருக்குது. அப்புறம் பணத்தை இப்படி எடுக்கும்போது அப்படியே கொடுக்கணும். நமக்கு தெரியும் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், இல்லை ஆயிரக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறது இல்லை, கொஞ்சம் தான் வச்சுருப்போம். இப்போது அதை எடுத்த உடனே நம்ம எண்ணி பார்க்கக்கூடாது. இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. அப்படி கொடுக்கறது தான் தர்மம். இப்படி தான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது இந்த இடதுகை அறியாமல் இருக்கிறது என்ன என்று சொன்னால், நான் என் பாக்கெட்லேருந்து பணம் எடுக்கிறேன், இதில் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணும்போது இந்த இடதுகையை பயன்படுத்தி தான் அதை கவுண்ட் பண்ணுவோம், எவ்வளோ பணம் எண்ணுவோம். இப்படி எண்ணுறது தான் இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி இந்த பணத்தை நான் எடுத்து அப்படியே கொடுக்கும்போது அதில் எவ்வளோ கொடுக்குறோம்னு சொல்லி எனக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. இதுதான் அந்தரங்கம். ஆனால் எவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் மறந்த ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இப்படி எண்ணாமல் கொடுப்பது தான் அந்தரங்கம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. வலது கை இடது கையை பற்றி சொல்லியிருக்கிறது. இவ்வாறு பணத்தை எடுத்து கொடுக்கும்போது தான் அந்த பணம் நமக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. இதுதான் நாம் பண்ணுகிற அந்த தர்மம் அந்தரங்கம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் இப்படி கொடுக்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். நீங்களும் இதையே கடைபிடியுங்கள்.